வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. 2025 குரூப் ஒன் தேர்வுக்கு தயாராகக்கூடிய நபரா நீங்கள்? இந்த குரூப் ஒன் தேர்வுல கேள்விகள் எப்படி இருக்கும், கட் ஆஃப் எப்படி இருக்கும், நாம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு தயாரானாலும் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை, அந்த ஹிஸ்டரி, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா அது தெரிஞ்சாதான் அடுத்தது நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த தேர்வுக்கு நம்மளால எளிமையாக தயாராக முடியும். நோக்கமும் நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய குறிக்கோள்கள் தெளிவாக வகுக்க முடியும். அதுக்கு நம்ம 2024 ஒரு ஆண்டுகள் பின்னோக்கி சென்று அந்த தேர்வை நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். போன முறை குரூப் ஒன் 2024 நடந்தது, ஜூன் மாதம். அதே போலதான் இந்த வருடமும் ஜூன் மாதம் 2025 நடக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் கோர்சஸ் வந்து எந்த அளவுக்கு யூசேஜா இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். போன ஆண்டு பார்த்தீங்கன்னா நாம எடுத்தது இந்திய அரசியலமைப்பு, இந்திய தேசிய இயக்கம், இந்திய பொருளாதாரம், இந்திய புவியியல். யூனிட் 8ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம கோர்ஸா கொடுக்கல, ஃப்ரீயா யூடியூப்ல தமிழ்நாட்டின் பெண்களின் பங்குன்னு ஒரு டாபிக் மட்டும் தான் எடுத்தோம். இவ்வளவுதான் நான் எடுத்தது போன வாட்டி. ஆனா இந்த முறை நம்ம என்ன பண்றோம், கம்ப்ளீட்டா எடுக்க போறோம். அதாவது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, பயாலஜி தவிர்த்து ஹிஸ்டரி, ஐஎன்எம், கான்ஸ்டியூஷன், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 8, 9, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே எடுக்கிறோம். ஜிஎஸ் ஃபுல்லாவே எடுக்கிறோம். மேக்ஸ் எடுக்க மாட்டோம், பயாலஜி எடுக்க மாட்டோம், தமிழ் இங்கிலீஷ் எடுக்க மாட்டோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜிஎஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ற ஒரு கோர்ஸ். இதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருந்ததுன்னு பாருங்க. மொத்தமா 73 கேள்விகள் கேட்டிருந்தாங்க குரூப் ஒன்ல. 2024 குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்ல 73 கேள்விகள் கேட்டிருந்தாங்க நாம நடத்தின சப்ஜெக்ட்ல இருந்து. அதுல எவ்வளவு கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா 63 கேள்விகள் வந்திருக்குது. அதுக்கு ப்ரூஃப் வீடியோவை தெளிவா இதே யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறோம். நீங்க பார்க்கலன்னா போய் தாராளமா செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ, இந்த 5 வீடியோவுக்கான லிங்கையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. கான்ஸ்டியூஷன்ல பாத்தீங்கன்னா 26 கேள்விகள் கேட்டிருந்தாங்க மொத்தமா. அதுல 23 கேள்வி நம்ம நடத்தினதுதான் வந்துச்சு. அப்ப கோர்ஸ் நம்ம கொடுத்த டியூரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்போ ஒரு 25 ஹவர்ஸ் தான். 25 மணி நேரம் படிச்சிருந்தீங்கன்னா 23 கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்னு நம்ம ப்ரூஃப் போட்டிருப்போம் கான்ஸ்டியூஷனுக்கு. அதே போல இந்திய புவியியல், இந்தியன் ஜியாகிரபி, இதுல வந்து 21 ஹவர்ஸ் தான் எடுத்திருப்போம், 21 மணி நேரம் தான் எடுத்திருப்போம். அதுலயே உங்களுக்கு 11 கேள்விகள் வந்திருக்கும். மொத்தம் 14 கேள்விகள். 14ல 11 கேள்வி நம்ம நடத்தினதுதான் வந்துச்சு. அதுக்கு ப்ரூஃபையும் காட்டியிருக்கோம். வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இந்திய தேசிய இயக்கம், ஐஎன்எம், மொத்தமா 15 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நம்ம நடத்தின நோட்ஸ்ல இருந்து மட்டும் 14 கேள்விகள் வந்திருந்தது. கோர்ஸ் பாத்தீங்கன்னா 18 மணி நேரம் தான் அப்ப நம்ம கொடுத்துருந்தோம். 18 ஹவர்ஸ் தான் மொத்தமே. 18 மணி நேரம் படிச்சிருந்தாலே உங்களால ஈஸியா 14 மார்க் வாங்கியிருக்க முடியும். 14 கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லியிருக்க முடியும். அடுத்ததாக இந்திய பொருளாதாரம், இந்தியன் எக்கானமில பாத்தீங்கன்னா மொத்தம் 14 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. 11 கேள்விகள் நம்ம நடத்தினது அப்படியே வந்திருந்துச்சு. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம நடத்தினது கேள்விகள் அப்படியே, நம்ம நடத்தின பார்ட், அந்த கான்செப்டா அப்படியே கேட்டிருப்பாங்க. சில இடங்கள்ல நாம நடத்தாதது கேட்டிருப்பாங்க. ஆனா ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம நடத்தினது கேட்டிருப்பாங்க. நம்ம நடத்தினது தெரிஞ்சிருந்தாலே, புரிஞ்சிருந்தாலே ஆப்ஷன் எலிமினேஷன்ல நீங்க அந்த ஆன்சர் ஈஸியா சூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்படிதான் நமக்கு என்டையரான கோர்ஸ் இருக்கும். இது வெறும் ஒரு சிலபஸ் ஓரியன்டட் கோர்ஸ் கிடையாது. என்டையரா ஒரு சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ். 21 ஹவர்ஸ் தான், 21 மணி நேரம். நீங்க படிச்சிருந்தாலே 11 கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிருக்க முடியும் ஈஸியா. யூனிட் 8ல வெறும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில பெண்களின் பங்கு அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான். அதுவும் யூடியூப்ல நான் ஃப்ரீயா எடுத்திருந்தேன். இது 4வது பரவாயில்ல பெய்டு கோர்ஸ். ஒவ்வொன்றுத்துக்கும் அப்போ 499 வந்து ஃபீஸ் வச்சிருந்தேன் ஓல்டு பேட்ச்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல பாருங்க எவ்வளவு கேள்விகள் கேட்டாங்க. இது பாருங்க ஃப்ரீயா யூடியூப்லயே எடுத்தது. ஆனா யாருமே அதை பார்க்கல. 1000 வியூஸ் கூட போகல அந்த வீடியோஸ் எல்லாம். ஆனா அதுல இருந்து 4 அவுட் ஆஃப் 4 பெண்களின் பங்கு, விமன் ரோல் இன் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் கேட்டோம். 4மே நம்ம நடத்தினது ஃப்ரீயா யூடியூப்ல நடத்ததே கேட்டிருந்தோம். நான் மற்றபடி ஃபுல்லா யூனிட் 8 ஃபுல்லா எடுக்கல. யூனிட் 8 பெரிய சப்ஜெக்ட், நான் எடுக்கவே இல்லை போன வாட்டி. அதுக்கெல்லாம் டைமே இல்லை, அதனால நம்ம எடுக்க முடியாம போயிருச்சு. ஸோ இதுதான் இதுக்கான ப்ரூஃப். யூடியூப் சேனல், இதே சேனல்லையே லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க ஒவ்வொரு வீடியோவும். இல்ல டைரக்டா நீங்க இந்த சேனல்ல போய் நீங்க ப்ரீவியஸ் இயர், அதாவது 2024ல இது குரூப் 1க்கான ப்ரூஃப் மட்டும்தான். இதே போல குரூப் 2க்கு போட்டிருக்கிறோம், குரூப் 4க்கும் போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான ப்ரூஃப் வீடியோவை நம்ம தவறாம இந்த சேனல்ல போட்டிருப்போம். சரி, இந்த வருஷம் நம்ம என்ன பண்றோம்? இந்த வருஷம் எப்படி நம்ம இந்த கோர்ஸை இன்னும் அப்டேட் பண்ணியிருக்கிறோம்?
நான் நினைச்சிருந்தேன்னா இந்த கோர்ஸையே உங்களுக்கு திரும்பி கொடுத்துருக்கலாம். அதை நான் செய்யலை. இந்த கோர்ஸ் எல்லாத்தையுமே நான் திரும்பவும் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ 25 மணி நேரம் இருக்குது நம்ம ஓல்டு கோர்ஸில். புது கோர்ஸில் இந்த 25 மணி நேரம் வீடியோவே இருக்காது. புதுசாக ஒரு 30 மணி நேரம் வீடியோ இருக்கும். இப்போ புதுசாக இதில் 30+ ஹவர்ஸ் கொடுத்துருக்கோம். ஜாகிரஃபி அதே போல் 28 ஹவர்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் மினிமமாக. போன வாட்டி பாருங்க 21 மணி நேரம் தான் கொடுத்துருந்தோம். ஆனால் அதை விட அதிகமாக உழைப்பு நான் போட்டிருக்கிறேன். வெறும் 6 to 12 ஸ்கூல் புக் மட்டும் இல்லை, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு முக்கியமான ஆத்தரை எடுத்துட்டு வந்து நம்ம படித்து நான் வந்து பில்டப் பண்ணுறது அல்லது தோன்றதெல்லாம் சொல்கிறது அப்படிலாம் கிடையாது. படிச்சிருக்கிறோம், படிச்சுட்டு தான் கிளாஸ் எடுக்கிறோம். அதனால தான் எக்ஸாமில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால தான் நம்மளால ப்ரூஃப் வீடியோ போட முடியுது, தைரியமாக பேச முடியுது. இதுக்கு இதே போல் ஐஎன்எம் பார்த்தீங்கன்னா 18 மணி நேரம். இந்த வாட்டி ஐஎன்எம் 30 ஹவர்ஸ் இருக்கும். இப்போதான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம் இமெயில் தான் ஐஎன்எம். ஏன்னா நம்ம இப்போதைக்கு முடிச்சிருக்கிறது கான்ஸ்டியூஷன், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, பிசிக்ஸ் 4 சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம். யூனிட் 8 and 9 இப்போ போயிட்டு இருக்குது. யூனிட் 8 ஃபுல்லாக எடுக்க போகிறேன். இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40+ ஹவர்ஸ். இதுவும் அந்த மாதிரி இந்திய பொருளாதாரம் 15 கிளாஸ் 20 ஹவர், 15 கிளாஸ் இருக்கும், 20 ஹவர்ஸ் வீடியோஸ் இருக்கும். ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி தான் 30 ஹவர்ஸ். யூனிட் 8 and 9 கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா 40 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ இந்த முறை குரூப் 1 லெவலில் நம்ம வந்து கோர்ஸை கொடுக்க போகிறோம். இது குரூப் 1க்கு மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்து எழுத போகிற குரூப் 2, குரூப் 4, எஸ்ஐ எக்ஸாம் வரப்போகுது, பிசி எக்ஸாம் இந்த வாட்டி கால்ஃபர் ஆக போகுது. இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி எஸ்எஸ்சி படிக்கிறீங்களா, ரயில்வே எக்ஸாம் படிக்கிறீங்களா, எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஜிஎஸ்க்கு இது படிக்கலாம், அப்படி படிக்கலாம், அதை மட்டும் படிக்கலாமா, இதை மட்டும் படிக்கலாமா அப்படிலாம் கிடையாது. என்டையராக இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு வீடியோ கோர்ஸில் உங்களுக்கு கொண்டு வந்து நானே குவிச்சு வச்சிருக்கிறேன். அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை, வேற எதுவுமே உங்களுக்கு வேலை கிடையாது. இப்போ போய் நீங்கள் தனியாக புக் வாங்கி படிக்கலாமா சார், லட்சுமிகாந்த் படிக்கலாமா, மஜித் ஹுசைன் படிக்கலாமா, ஸ்பெக்ட்ரம் படிக்கலாமா, தேவையில்லை. அதெல்லாம் வாங்கி படித்து தான் நான் கிளாஸை எடுக்கிறேன். நீங்கள் தனியாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. தேவைப்படுறவங்க வாங்கி படிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இதுதான் சென்ற ஆண்டு நடந்த குரூப் 1க்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன். இதில் கட் ஆஃப் என்ன இருந்துச்சு அப்படின்னா 145 இருந்துச்சு கட் ஆஃப். 145 200 கேள்விகளுக்கு. நான் சொல்றது யாருக்குன்னா ஜென்ரல், பிசி, எம்பிசி இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு. பிஎஸ்டிஎம்லாம் இல்லாமல் 145+ வந்து சேஃப் ஸ்கோராக இருந்துச்சு 200க்கு. நம்ம இந்த வாட்டி அதான் சொல்கிறோம், 150+ டார்கெட்டாக வைங்க. 150+ வந்து இந்த வாட்டி டார்கெட்டாக வச்சு நம்ம படிக்கிறோம். எவ்வளவுதான் டஃபா கொஸ்டின் கேட்டாலும் 150 அல்லது 155 அந்த ரேஞ்சில் அடிக்கிறது நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஜிஎஸ் கோர்ஸ் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் இந்த வாட்டி. ஸோ இதுதான் இந்த கோர்ஸ், ஃபவுண்டேஷன் கோர்ஸ். எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், கான்ஸ்டியூஷன், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 8, 9, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுக்கிறோம். பயாலஜி எடுக்கிறது கிடையாது. திருக்குறள் பார்ட் நான் டச் பண்ணுறது கிடையாது. அதாவது தமிழ் சம்மந்தமாக இருதில்ல, இலக்கியம்லாம் அதெல்லாம் நம்ம டச் பண்ணுறதில்ல. மேக்ஸ் எடுக்கிறது இல்லை. இது 1 and only ஜிஎஸ்க்கான ஒரு கோர்ஸ். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் தான் இருக்க போகுது. ரெண்டுமே கலந்து தான் பைலிங்குலாக இருக்கும். யூனிட் 8 மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கும். நான் வீடியோ எடுத்து முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் வேணும்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா இது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி மேக்ஸிமம் நோட்ஸ் எங்கே தேடி எடுத்தாலுமே தமிழில் தான் கம்ப்ளீட்டாக வருது. நிறைய நோட்ஸ் இருக்குது. இப்போ அடுத்தடுத்து நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் புதுசாக இப்போ நான் கொடுக்க போகிற வீடியோ கோர்ஸுக்கு டெமோ வீடியோவும் கொடுக்க போகிறேன். பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கிறோன்னு. அதனால் இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுல நிறைய டைம் ஆகுது. அதனால் இப்போதைக்கு நான் தமிழ் எடுத்து முடிச்சிடுறேன் யூனிட் 8 மட்டும். அப்புறம் நான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ பைலிங்குவல் கிளாஸஸ் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான், லைவ்லாம் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வீடியோஸ் பார்த்துக்கலாம். வீடியோ அண்ட் பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதன் பிறகு நீங்கள் எத்தனை முறை வேணாலும் ஆஃப்லைன்லேயே வீடியோஸை பார்த்துக்க முடியும். இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11 வரைக்கும் 15 மாதம் வேலிடிட்டி, 3000 ஃபீஸ். நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, 3 கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு. அப்போ உங்களுக்கு 1500 பே பண்ணால் போதும். புதுசாக இந்த பேட்சில் என்டையர் கோர்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். பிடபிள்யூடி, டிடபிள்யூ டெஸ்டிடியூட் விடோ, பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கு 50% பே பண்ணால் போதும். இண்டிவிஜுவல் சப்ஜெக்டாக தனியாக சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 699 பே பண்ணால் போதும். இது எல்லாமே பிப்ரவரி 11 வரைக்கும் தான். ஸோ Jan 25 தான் நம்ம யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு Jan 25 1 year ஆயிடுச்சு. ஆனாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு தைப்பூசமாக இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ண டே இந்த வாட்டி வந்து தைப்பூசம் வர்றது வந்து பிப்ரவரி 11 தான் வருது. அதனால அந்த தைப்பூசம் நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதன் பிறகு இந்த ப்ரைஸ்லாம் மாறிடும். எந்த ஆஃபருமே இருக்காது. 2 விஷயம்தான்.
1 இயர் வேலிடிட்டி 4000 இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டுக்கு 899 ஃபீஸாக இருக்க போகுது February 12 இருந்து. எப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டேட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணால் இந்த ஆஃபர் இருக்கும், இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபர் இருக்கும். இவ்வளோதான் விஷயம். எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் தான் கிளாஸ் எடுக்கிறோம். இந்த ஆப்க்கான லிங்க்கு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அல்லது பிளே ஸ்டோரில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இமேஜ் போட்டிருக்கக்கூடிய லோகோ தான் இருக்கும். இதுதான் நம்ம மொபைல் ஆப்பு, பார்த்துக்கோங்க. இது ஐஃபோன்லேயும் பார்த்துக்கலாம். ஐஃபோனுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறோம். வெப்சைட்லேயும் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதுலேயும் படிக்கலாம். அதாவது நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய லேப்டாப்பில் அல்லது டேப்பில் மொபைல்லையே வெப்சைட்டை போய் பார்க்க முடியும், சிஸ்டமில் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டியும் நம்ம கொடுத்துருக்குறோம். கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதாவது இந்த கோர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். 8870302702 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும், இந்த கோர்ஸ் பற்றின என்டையர் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர், இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்குள்ளார தேவைப்படுறவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வியூ இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் டிஎன்பிசி, எஸ்எஸ்சின்னு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதுக்குள்ளார போனீங்கன்னா குரூப் 1, 2, 4 நிறையா இருக்கும். எந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் எல்லாமே ஒரே ஃபீஸ் தான் காட்டும். ஏன்னா எல்லாத்துக்கும் நான் ஒரே வீடியோ கோர்ஸ் தான் கொடுக்குறேன். நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் குரூப் 1 ஸ்டாண்டர்டு தான் கண்டென்ட் இருக்கும். இருக்கிறதே மொத்த விஷயமும் பெரிய விஷயத்துக்கு நம்ம தயாராகிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நம்மளால் சாதிக்க முடியும். அதான் நம்ம நோக்கம். அதனால குரூப் 4க்கு படித்தாலுமே நம்ம குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு தான் கண்டென்ட்டை கொடுக்குறோம். ஸோ இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஆஃபர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. இன்று நம்ம சேனல் ஆரம்பித்து வெற்றிகரமாக ஒரு ஆண்டு நிறைவு அடைந்திருக்கிறது. அதற்கு முதல்ல கடவுளுக்கும், இரண்டாவதாக தொடர்ச்சியாக இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். தொடர்ச்சியாக உங்களுக்காக உழைக்கிறதுக்காக இந்த சேனலும் நானும் தயாராக இருக்கிறோம். சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்களும் தயாராக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட்.